சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 26/3/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய சக்தி அடையணும், பாபாவுக்கு சமமாக ஆகணும் அப்படின்னா நறுமணமிக்க மலராகணும். தெய்வீக குணங்கள்ன்ற நறுமணமிக்க மலராகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதிகாலையில் எழுந்து பாபா நினைவில் உட்காந்து பாபா கிட்ட அன்பாக குஷியாக இனிமையாக பேசிக்கிட்டே இருங்க. பாருங்க, இதுதான் இங்கே பேசணும். ஆனால் பாபா கிட்ட பேசணும். அதுதான் பக்தர்கள் புலம்புவாங்க, ஆனால் நம்ம இனிமையாக பேசணும் இல்லையா? அப்போ ஞானத்தின் விஷயங்களை, ஸோ ஞானத்துடைய விஷயம், தாரணை எந்த அளவுக்காக இருக்குது, என்னென்ன பலகீனம் இருக்குது, அதை வெல்றதுக்கு என்னென்ன யுக்தி, இதெல்லாம் பாபா கிட்ட பேசுங்க. ஏன்னா பாபா சாட் வைக்க சொல்கிறார்ல, அப்படின்னு என்ன அர்த்தம்? கணக்கு ஒப்படைக்கிறது. இப்படி ஆயிடுச்சு பாபா, இந்த தடவை சூப்பராக பண்ணுறோம் பாபா, எல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் பாபா கிட்டேருந்து உங்களால் சக்தி அடைய முடியும். உதவி கொடுக்குறேன்றாரு, அது எப்போ கிடைக்கும்? பாபா கிட்ட மட்டும் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் கிடைக்கும். அப்போ தான் ஆத்ம உணர்வுமே வரும். ஏன்னா பாபாவை புள்ளியாகவே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? சரி, கேள்வி. பாபாவை எல்லா குழந்தைங்களும் நினைக்கிறாங்க, ஆனால் அதில் வரிசைக்கிரமம் இருக்குது. அதனால் அந்த குழந்தைங்களை எந்த வரிசையில் இருக்கிற குழந்தைய பாபா நினைக்கிறார்? பதில், எந்த குழந்தை ரொம்ப இனிமையாக இருக்குதோ, சேவையை தவிர வேறு எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது, ரொம்ப அன்பாக அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே நினச்சி அந்த ஆனந்தத்தில் ஆனந்த கண்ணீர் பெருகி நிற்கும் பாருங்கள், அந்த மாதிரி குழந்தைங்கள தான் அப்பா நினைப்பாராம். இப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. அந்த குழந்தைக்கு அப்பா இனிமைத்தன்மை, சேவை, இவ்வளோ தான் உலகம். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைய தான் அப்பா நினைக்கிறார். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க தான் மலர்கள். அந்த மலர்களை தான் அப்பா பார்க்குறார். இந்த ஆத்மா ரொம்ப அற்புதமான ஆத்மா, எங்கே சேவை இருந்தாலும் ஓடி போயிடுதுப்பா, நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாபா சொல்லுவாராம். ஸோ அந்த மாதிரி மலரை தான் பாபா நினைக்கிறார். அப்போ அங்கே பாபாவுக்கு பிரியமானவராக ஆகணும்னா என்ன பண்ணணும்? சேவையை தவிர வேறு எதுவுமே உங்கள் மைண்டில் தெரியக்கூடாது. சேவை, பாபா நினைவு, இனிமையாக இருக்கணும். இந்த மாதிரி குழந்தைய தான் பாபாவை நினைப்பார். ஸோ அது நம்ம எந்த குழந்தை பாபாவே நினச்சிட்டு இருக்குதோ அந்த குழந்தைக்கு தான் இது எல்லாமே வரும். அந்த குழந்தைய தான் பாபாவை நினைப்பார். ஓம் சாந்தி. எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா புரிய வைக்கிறார். யாருக்கு புரிய வைக்கிறார்? ஆத்மாவுக்கு. ஆத்மா உணர்வில் இருக்கிறீங்களா? சரீரம் ஞாபகம் வருது அப்படின்னா ஆத்மாவும் டக்குன்னு பாபாவுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கும். இது யாருடைய ஆத்மான்றது உடலை வச்சு தான் தெரியும். உடல்ன்றது ஒரு குணாதிசயத்துடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த உடல், முகம் எல்லாமே. ஸோ அதனால் எந்த ஆத்மாவை பாபா நினைக்கிறாரோ முதல்ல முகம் தான் ஞாபகம் வரும், அடுத்தது தான் ஆத்மா ஞாபகம் வரும். ஸோ அதேமாதிரி தான் நம்மளும் நினைக்கணும் அப்படின்ட்டு பாபா இன்றைக்கி வானிலை அந்த விஷயத்த சொல்லுவார். ஏன்னா சரீரம் இல்லாமல் ஆத்மாவை நினைக்க முடியாது, எந்த ஆத்மான்னு தெரியாது. இந்த ஆத்மா நல்ல ஆத்மா, உள்நோக்கு முகத்தில் இருக்குது. இந்த ஆத்மா வெளிநோக்கு முகத்திலே சுற்றிக்கிட்டு இருக்குது, ஊரை சுற்றணுன்னே நினச்சிட்டு இருக்குது. இந்த ஆத்மா அந்த வெளி உலகத்தை சுத்தமாக மறந்து இருக்குது அப்படின்னு பாபாவுக்கு தெரியுது. முதல்ல பாபா யாரை நினைக்கிறாரோ அவங்களுடைய பேர், ரூபம் எதிரில் வருது இல்லையா? அந்த முகம் வருது. அதுக்கப்புறம் இந்த உடலில் இருக்கிறவருடைய ஆத்மா அப்படின்னு பாபா நினைக்கிறார். ஸோ நம்மளும் அப்படி தான் நினைக்கணும். ஸோ சக்தி கொடுக்கறதும் எல்லாமே.
இவருடைய ஆத்மா நல்ல சேவை செய்யுது. அப்போ பாருங்களா, நீங்கள் ஆத்மா தான், பட் என்னுடைய ஆத்மான்னு சொல்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்னா, இந்த குணாதிசயங்கள் கொண்டவரே ஆத்மா. ஆத்மாவுக்கு தான் இந்த குணாதிசயம் இருக்குது, பட் இருந்தாலும் எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்குனால அது அப்போ எப்படி வித்தியாசப்படுத்துறது? இந்த குணாதிசயம் கொண்டவர் அவருடைய ஆத்மா. ஸோ அதை அந்த உடலை சொல்கிறோம், ஏன்னா அந்த உடல்னால் அந்த குணாதிசயம் வருது. ஸோ இவருடைய ஆத்மா நல்லா சேவை பண்ணுது, பாபா கிட்ட எப்பவும் புத்தி இணைஞ்சு இருக்குது, இந்த குணங்கள் இருக்குது அப்படின்னு பாபா புரிஞ்சிக்கிறாரு, நினைக்கிறாரு. ஸோ முதல்ல சரீரத்தை நினைக்கிறோம், நினச்ச உடனே பிறகு ஆத்மா நினைவுக்கு வருது. ஆனால் பாபா எப்போவுமே ஆத்ம உணர்வில் இருக்கிறனால சரீரத்தை நினச்சாலும் டக்குன்னு ஆத்மாவை பார்ப்பார். ஆனால் நம்ம ஆத்ம உணர்வில் இல்லாதனால சரீரத்தை பார்த்தா சரீரத்திலே மயங்கி போயிடுறோம். ஸோ டக்குன்னு சரீரத்தை பார்த்து டக்குன்னு ஆத்மா கிட்ட போகணும் புத்தி. முதல்ல சரீரம் தான் ஞாபகம் வரும் யாருக்காக இருந்தாலும், ஏன்னா சரீரம் தானே பெருசாக இருக்குது, ஆத்மா ரொம்ப சின்னதாக எல்லாம் இருக்குது. ஸோ சரீரத்துக்கு பிறகு தான் ஆத்மா ஞாபகத்துக்கு வருது. ஆனால் உடம்பு அவ்வளோ பெருசாக இருந்தாலும் மகிமை உடம்புக்கு கிடையாது, ஆத்மா. ஏன்னா அதுதான் அந்த உடலை வச்சு அந்த காரியம் செய்யுது. மகிமை ஆத்மாவுக்கு தான். இவருடைய ஆத்மா அற்புதமாக சேவை செய்யுது. அவருடைய ஆத்மா இவருடைய ஆத்மாவோட ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது முதல்ல சரீரம்தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இவருடைய ஆத்மான்னு சொல்லும்போது முதல்ல அவருடைய உடம்பு தானே கண்டிப்பாக ஞாபகம் வரும் எல்லாருக்கும். இப்போ சிவபாபா பிரம்ம பாபா உடலில் வரார். அப்போ இன்றைக்கி பாபா மீட் அப்படின்னு ஒளிப்புள்ளி வருது, ஓகே, ஒளிப்புள்ளியாக தான் சிவபாபா இருக்கார். பட் இருந்தாலும் பிரம்மா உடம்பில் தாதி உடம்புல வராங்கன்னு முதல்ல அந்த தாதி உடல் நமக்கு ஞாபகம் வருது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உடம்பு ஞாபகம் வரும். நிறைய குழந்தைங்க எப்படி பாபா நினைக்கிறது? சிவபாபாவை பிரம்மா உடலில் நினைக்கணுமா இல்லை பரந்தாமத்தில் நினைக்கணுமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பாபா சொல்கிறாரு, ஆத்மாவை தான் நினைக்கணும், ஆத்மாவை தான் நினைக்கணும், உடலை நினைக்கக்கூடாது. இருந்தாலும் உடலும் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த உடலில் சிவபாபா பேசுகிறாரு, அதனால் உடல் ஞாபகம் வரும். ஆனால் இதே வானிலே வந்திருக்க பிரம்ம பாபாவும் சொல்லுவார் அடிக்கடி, சிவபாபா என் உடலில் வந்தால் கூட நீங்கள் பரந்தாமத்தில் தான் சிவபாபா நினைக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிறவர் இங்கே வந்திருக்கிறார். இல்லைன்னா வெறும் ஆத்மானா நீங்கள் சிவபாபா நினைக்கிறீங்களா பிரம்ம பாபா ஆத்மாவை நினைக்கிறீங்களான்னு எப்படி தெரியும்? ஸோ முதல்ல சரீரம் ஞாபகம் வரதான் செய்யுது, பிறகு உடனே ஆத்மா ஞாபகம் வருது. தந்தை இந்த பிரம்மா உடலில் உட்கார்ந்துட்டுருக்கிறார். இப்போ பிரம்மாவுடைய உடல் கண்டிப்பாக ஞாபகம் வரும் தானே. இந்த சரீரத்தை கொண்ட ஆத்மாவுக்கு இந்த குணம் இருக்குது அப்படின்ட்டு நாம் புரிஞ்சுக்கிறோம். யார் என்ன நினைக்கிறாங்க, யாருக்குள்ள நல்ல குணங்கள் நிறைய இருக்குது, எந்தெந்த மலர்லாம் அற்புதமாக மனம் வீசுது அப்படின்னு பாபா பார்த்துட்ருக்கிறாராம். எப்படி சொல்லிருப்பாங்க, ஆத்மாவை பார்க்குறத எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா. ஸோ அவ்யக்த முரளியில் வர அந்த பாஷை வருது பாருங்கள். ஸோ யாரெல்லாம் நினச்சிட்ருக்கிறாங்க, என்னென்ன குணம் இருக்குது, அந்த ஆத்மாவை பார்க்குறார். நல்ல நறுமணமிக்க மலராக இருக்குதான்னு பார்க்குறார். ஏன்னா மலர்னால் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அதனால தானே பூச்செண்டு செய்கிறாங்க. ஸோ ஒரு பூச்செண்டு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மலராக இருக்காது, நிறைய மலர் இருக்கும். அதை ராஜா ராணி பிரஜை விதவிதமான மலர்களும் இலைகளும் வச்சு செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் பாபா குழந்தைங்க மொத்தமாக சேர்த்து ஒரு பூச்செண்டு. ஸோ அதில் பாபா பார்க்குறார் ராஜா மலர் அற்புதமாக வாசனை வீசுறது, அதுக்கு அடுத்ததாக ராணி மலர், பிரஜை மலர் எல்லாத்தையும் பார்க்குறார்.
ஸோ மலராக பார்க்குறாரு இல்லையா. இது அப்படியே அவ்வியக்த முறையில் பாபா சொல்கிறது இங்கே அப்படியே வெளிப்படுது. ஸோ அந்த மலர்கள் பக்கம்தான் பாபா பார்வை போகுது. எப்படி சொல்லிப்பாங்க, ஆத்மா பக்கம் போகுதுன்னாரு. இப்போ மலர்கள் பக்கம் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நறுமணம் மிக்க மலர்கள் பக்கம் போகுது, முள் பக்கம் போகலைன்றார் இல்லையா. நல்ல குணமுடையவங்க பக்கம்தான் பாபாவுடைய பார்வை போகுது. இவருடைய ஆத்மா ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக சேவை செய்யுது, நிறைய சேவை செய்யுது, ஆத்மா உணர்வில் இருக்குது, அப்பாவை நினச்சிட்டு இருக்குது அப்படின்னு பாபா பார்க்குறார். சேவை எங்கே இருந்தாலும் ஓடி போயிடுது. ஸோ அதுதான் மலர்னு சொல்கிறது. சேவைன்னா டக்குன்னு இல்லையா, ஓய்வு விரும்பியா இல்லாமல் டக்குன்னு சேவைக்காக தூக்கத்தை தியாகம் பண்ணி போயிடுது. அதிகாலையில் எழுந்து நினைவு செய்யும் பொழுது யாரை நினைப்பீங்க? சிவபாபாவை தான் நினைப்பீங்க. ஆனால் பரந்தாமத்தில் இருக்கிறதா நினைப்பீங்களா, மதுபனில் இருக்கிறதா நினைப்பீங்களா? ஏன்னா எப்படியும் பாபா ஞாபகம் வருவார் தானே அப்படின்னு பாபா கேட்குறார் இல்லையா. அப்போ முரளி எடுக்கிறதுக்காக பாபா அதிகாலையிலே வந்துடுறார் பிரம்மா உடலில். ஸோ எப்படி எங்கே நினைப்பீங்க? பிரம்மா உடலுக்குள்ளே சிவபாபா இருக்கார். ஏன்னா அவர் இப்போ கீழே வந்துட்டார் முரளி வாசிக்கிறதுக்காக. ஸோ வேலை செய்யணும்னா கீழே தான் வந்தாகணும். வீட்டில் எந்த வேலையும் கிடையாது. அங்கே என்ன பண்ண முடியும்? அங்கே எந்த வேலையும் கிடையாது. ஸோ இந்த பிரம்மா உடலில் தான் அவர் பிரவேசிக்கிறார் சிவபாபா. கண்டிப்பாக அவர் எடுக்கிற உடல் முதல்ல ஞாபகம் வரும் எல்லாருக்கும். பிறகு உடலுக்குள்ளே இருக்கிற சிவபாபா ஞாபகம். கரெக்டு தானே? இப்போ குல்ஜார் தாதி உடம்புல சிவபாபா வரும்போது நமக்கு டக்குன்னு அந்த அப்படி புருவத்தை உயர்த்தி பேசுகிறது, அந்த அன்பு அப்படியே ஜொலிக்கிறது, கண்ணில் ஜொலிக்கிறது, அதெல்லாம் ஞாபகம் வருது இல்லையா. ஸோ என்ன தான் நம்ம டக்குன்னு ஆத்மா கிட்டே போனாலும் அந்த ஆத்மாவுடைய குணம் வந்து முகத்தின் மூலமாக தானே தெரியுது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆரம்பத்தில் சரீரம் ஞாபகத்துக்கு வரும், பிறகு தான் ஆத்மா ஞாபகத்துக்கு வரும். அதில் இந்த பிரம்மா உடலில் இருக்கிற ஆத்மா ஒப்பற்ற ஆத்மா, ரொம்ப நல்ல ஆத்மா. சேவையை தவிர வேறு எதுவுமே தெரியாது இவருக்கு, அவ்வளோ இனிமையானவர். ஸோ பிரம்மா உடலுக்குள்ளே எந்த ஆத்மா இருக்குது இல்லையா? பிரம்மா ஆத்மாவும் இருக்குது, சிவபாபா ஆத்மாவும் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் இல்லையா. மிகவும் இனிமையானவர், சேவை தவிர எதுவுமே தெரியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து இது சிவபாபாவுக்கு இல்லையா, அடுத்ததான் பிரம்ம பாபாவுக்கு. ஸோ அவர் உடலில் உட்காந்து எல்லாரையும் பார்க்குறார் பாருங்க. வேறு ஒரு ஆத்மா உள்ளே உட்காந்துட்டு எல்லாரையும் பார்க்குது. அது நினைக்கும் போது எவ்வளோ மெய்சிலிருப்பாக இருக்குது. ஸோ பேய் பிடிக்கும்போதும் அதுதானே நடக்குது இல்லை. பேய் ஓட்டுறாங்கன்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி ஆத்மா உட்காந்து இவ்வளோ வேலையை பண்ணுதுன்னு பார்க்கும்போது மெய்சிலிருப்பாக இருக்கும் இல்லை. அதோடைய உடம்பே கிடையாது, ஆனால் அது உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுதுன்னும் போது எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் பாபா சார், அந்த ஆத்ம உணர்வில் இருந்தால் அவ்வளோ ஆனந்தம் வரும், மெய்சில் இருக்கும் இல்லை. எல்லாம் இந்த வண்டியை, உடம்புன்ற வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு. பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த உடல்ன்ற வண்டியும் ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பைக்கை வச்சு எல்லாமே பண்ண முடியாது, ஆனால் இந்த உடலை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வண்டி கிடச்சிருக்குதுன்னு நினைக்கும்போது எவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். ஸோ என்ன வேணாலும் பண்ண முடியுன்றதுனாலேயே அந்த வண்டி வேறு நான் வேறுன்றதே மறந்து வண்டி தான் நானே நினச்சிட்டாங்க. ஸோ பாபா பார்க்குறாரு, இந்த குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை, எவ்வளோ அற்புதமாக என்னை நினைவு செய்யுது, ரொம்ப நேரம் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாபா ஆத்மா. ஸோ ஃபுல்லாக ஆக்சுவலாக சொல்லணும்னா இது ஆத்ம பயிற்சி. பாபா எப்படி பார்க்குறாருன்றதை நமக்கு கேட்கும்போது நம்மளும் டக்குன்னு அப்படி மாறிடுறோம். அதுக்காக தான் அது. ஸோ கடவுளுக்கு சமமானா இப்போ கடவுள் எப்படி பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் சொல்கிறார். இப்போ பாபாவுக்கு வெறும் புள்ளி தான் தெரியும் அப்படின்னா அது எந்த புள்ளின்னு எப்படி தெரியும்? ஸோ பாபா சொல்கிறார், முதல்ல உடம்பு தான் தெரியும்னு சொல்கிறார் அவருக்கே. இப்போ யோசிச்சு பாருங்க. அது சும்மா
இந்த உடம்புல இருக்குது அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக தான், அடையாள அட்டை தான் உடம்பு, அவ்வளோதான். ஆனால் உள்ளே இருக்கிறவர் ஒரு குட்டி புள்ளி. பந்தனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க தூய்மையாக இருக்கணுன்றதுக்காக எவ்வளோ அடி வாங்க வேண்டியதாக இருக்குது கணவன்மார்கள் கிட்ட, இல்லையா? காமத்தில் விழமாட்டேன் அப்படின்னும்போது பெல்ட்டாலெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ சதம்பாபு சார் எவ்வளோ அடி வாங்குகிறாங்க, எவ்வளோ அன்பாக பாபாவை நினைவு செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக நினைவு பண்ணும் பொழுது ஒரு குஷி வரும். அதில் தான் ஆனந்த கண்ணீர் வருது அவங்களுக்கு. பார்த்தீங்களா, சமசப்பர் இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கே தோணும், இவ்வளோ அடி வாங்கி அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த இறைவன் மேலே எனக்கு இவ்வளோ நிச்சய புத்தி வந்திருக்குது அப்படின்றத அப்போ தான் அவங்க உணர்வாங்க. அதான் பாபா சொல்கிறார், அப்போ வந்து அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருது. ஸோ அப்பப்போ குழந்தைங்க இந்த மாதிரி கண்ணீர் சிந்துறாங்க. அப்பாவுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? இந்த மாதிரி குழந்தைங்களை நினைவு செய்கிறது தான் அவருடைய வேலையே. பாபா சொல்லியிருக்கார், குழந்தைங்களை நினைவு செய்கிறத தவிர எனக்கு எந்த வேலையும் கிடையாதுன்றார். பல குழந்தைங்க பாபாவுக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஸோ அப்போ பாபா என்னை நினைக்கணும்னா நான் அந்த அளவுக்கு அவரை நினைக்கணும், சேவை செய்யணும். ஒரு சில ஆத்மா நினைக்கிறதே இல்லை, யாருக்கும் சுகம் கொடுக்கறதே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? சேவை செய்கிறதே இல்லை. அப்படின்னா அந்த ஆத்மா செத்து போச்சுன்னு அர்த்தம். மூச்சு இல்லை, தனக்கு கூட அது நன்மை செஞ்சுக்கலை. ஸோ இதெல்லாம் பாபா செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பாபா நினைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? சக்தி கொடுக்குறாருன்னு அர்த்தம். நினைச்சாலே அங்கே சக்தி போகும், இல்லையா? பாபா குழந்தைங்களை நினைக்கும் போது குழந்தைங்களுக்கு சக்தி வருது. ஆத்மாவுடைய தொடர்பு பரமாத்மாவோடு இருக்குது, இல்லையா? குழந்தைங்க நிரந்தரமாக பாபா நினைவில் இருக்கக்கூடிய டைம் வரப்போகுது. இந்த கடைசி நேரத்தை சொல்கிறா இருப்பாங்க, ஒரு நாள் வரும், மிகவும் யோகத்தில் இருக்கக்கூடிய நாள் வரும். அந்த மாதிரி பயங்கரமான யோகத்திலேருந்து ஒருத்தரை பார்க்கும் பொழுது அல்லது நினைக்கும் பொழுது அவங்களுக்கு காட்சி கிடைக்குமா? ஆத்மாவோ சின்ன புள்ளியாக இருக்குது. ஸோ அதோடைய காட்சி கிடைச்சா யாருக்கும் எதுவும் புரியாது, சரீரம்தான் ஞாபகம் வரும், இல்லையா? ஸோ அதனால் சரீரத்துடைய காட்சி கிடைக்கும். மற்றபடி அப்பாவை ஒளிப்புள்ளியாக நினைவு செய்யும் பொழுது தான் ஆத்மா தூய்மையாகும். உடலை நினைவு செய்கிறதுனால ஆத்மா தூய்மையாகாது. தோட்டத்தில் விதவிதமான மலர்கள் இருக்குது, அல்லாவின் பூந்தோட்டத்தில். அதில் இந்த பிரம்மா பாபா மிகவும் நல்ல மனமுள்ள மலராக இருக்கிறார். ஸோ பார்க்குறார், இந்த மலர் நல்ல மனம் வீசுது, இந்த மலரில் அந்தளவுக்கு வாசனை இல்லை அப்படின்னு பார்க்குறார். ஸோ அப்போ வாசனை இல்லைன்னா பதவியும் குறைவாக தான் இருக்கும். பாபாவுக்கு யார் முழுமையான உதவியாளர் ஆகிறாங்களோ அவங்க தான் முழுசாக அங்கே உயர்ந்த பதவி அடைய முடியும் சத்தியுகத்தில். அதுவும் யார் நிரந்தரமாக அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான், இல்லை? இங்கே சேவையோட நினைவும் நினைவோட சேவையும் இது ரெண்டும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது மார்க். அவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். பிராமணன்லேருந்து தேவதை ஆவாங்க. சங்கம் யுகத்தில் தான் இதை தெய்வீக மலர், இதை அசுர மலர் அப்படின்னு வர்ணனை செய்ய முடியும், வேறு எப்பயும் செய்ய முடியாது. எல்லாருமே மலர்கள் தான், ஆனால் மலர்களில் பல விதம் இருக்குது. பாபா வந்து நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் குழந்தைங்களை. எப்படி குழந்தைங்க அப்பாவை நினைவு செஞ்சுட்டே இருக்கிறாங்களோ அதேமாதிரி பாபாவும் குழந்தைங்களை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். டீச்சர் கண்டிப்பாக தன்னுடைய மாணவர்களை நினைப்பாங்க தானே. ஸோ இது நல்லா படிக்கிற குழந்தை, இது கம்மியாக படிக்கிற குழந்தைன்னு புரிஞ்சுக்குவாங்க தானே. ஸோ அது மாதிரி சிவபாபா நமக்கு அப்பா மட்டும் இல்லை, டீச்சராகவும் இருக்கிறார்.
ஸோ அப்பாவாக இருந்தாலும் டீச்சராக தான் செயல்படுறார் இல்லையா. ஞானம் கொடுக்கும்போது டீச்சர் தானே அவர். அதனால தான் தினம் தினம் படிக்க வைக்கிறார். இந்த படிப்பின் சக்தியின் மூலமாக தான் நம்ம பதவி அடைகிறோம். ஸோ அதனால தான் பாபா நினைக்கிறார், குழந்தைங்களை நினைக்கிறார். நல்லா படிக்கிற குழந்தை டீச்சருக்கு அதிக ஞாபகம் வரும் தானே, அதே மாதிரி தான் நல்ல குழந்தைங்கள பாபா அதிகமாக நினைக்கிறார். ஸோ நீங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர ஆத்மாக்கள்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் அப்பாவுடைய நினைவில் அதிகாலையில் உட்காடுறீங்க. ஸோ அந்த பாடம் என்னது? நினைவின் பாடம். அதிகாலையில் உட்கார்றது நினைவின் பாடம். அது முடிஞ்சோடனே முரளி பாடம் நடக்குது. அதுதான் படிப்பு, ஞானம். முக்கியமானதே இந்த ரெண்டு தான், யோகமும் படிப்பும் தான். இதை ஞானம் விஞ்ஞானம்னு சொல்லலாம் இல்லையா. ஞானம் விஞ்ஞானம், ஞானம் விஞ்ஞானம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞானம் சொல்லணும் அப்படின்னா வாயை திறந்து தான் சொல்ல முடியும். நம்மளது மெயின் அமைதி தான். பட் இருந்தாலும் ஞானம் சொல்கிறதுக்கு வாயை திறந்து தானே சொல்ல முடியும். சத்தம் வரும். சத்தத்தோடு வர்றது ஞானம். சத்தம் இல்லாதது விஞ்ஞானம். சத்தம் இல்லாதது இது யோகம். ஸோ அதான் ஞானம் விஞ்ஞானம் அப்படின்ட்டு பாபா ஒரு பழைய வானிலை இதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பார். பாபா எங்கே சொல்லி கொடுக்குறாரோ அதுதான் ஞான விஞ்ஞான பவன். ஆனால் மனிதர்கள் நிறைய இடத்துக்கு அந்த பேரை வச்சுக்கிறாங்க. ஞானத்தினால முழு சிருஷ்டியை பற்றிய அறிவு நமக்கு கிடைக்குது. விஞ்ஞானத்தினால யோகத்தில் நிலைக்கிறோம். இதை தெரிஞ்சுட்டா அப்படியே அமைதியாகிறோம். இந்த ஞானம் கொடுக்கறதே எதுக்கு? அமைதிப்படுத்த. இல்லை, இதுதான் ரகசியம். இதுக்கு மேலே நீ தெரிஞ்சுக்க எதுவும் கிடையாது. தேவதையாக இருந்த தேவையில்லாத வீண் விஷயத்தில் போய் மூக்க நுழைச்சி எல்லா சக்தியும் இழந்துட்ட. இப்போ மீண்டும் உன்னுடைய புத்தியை ஒரு இறைவனோடு நிலைநிறுத்துகிற, மீண்டும் அனைத்தையும் அடையிற. இதுதான் ஞானம் இல்லையா. சிருஷ்டியுடைய முழு ஞானம் கிடைக்குது. விஞ்ஞானம்னா யோகம். அந்த விஞ்ஞானத்தின் மூலமாக தான் நம்ம தூய்மை ஆகிறோம். ஆனால் அவங்க விஞ்ஞானம் அப்படின்ட்டு சயின்ஸ் வேறு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஞ்ஞானத்தினால தான் நம்ம தூய்மை ஆகிறோம். ஸோ நமக்கு அர்த்தம் தெரியுது. ஞான விஞ்ஞான பவன்னா என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியுது. அவங்க நாலேஜ் அண்ட் சயின்ஸ்னு அந்த அர்த்தத்தில் வச்சுருக்குறாங்க. என்ன நாலேஜ் இல்லையா. அப்பா குழந்தைங்களை பார்க்குறார், சொல்கிறார் குழந்தைங்களுக்குள்ள போதம் இருக்குது. அதை வெளியேற்றினா என்ன பண்ணோம்? ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, தானாகவே போயிடும் போதும். நான் ஒரு சின்ன புள்ளின்னு புரிஞ்சுக்கிட்டா நீ யார் நான் யார் கொடுக்கல் வாங்கலை எல்லா பிரச்சனையும் மறந்துடும். ஏன்னா இது டக்குன்னு வேறு உடம்புக்கு போகுது. என்ன உடம்பை எடுக்க போகுதுன்றது இப்போ நீ செய்ய போகிற காரியத்தில் இருக்குது. ஆத்மா அபிமானியாக காரியம் சரியா, தேக அபிமானியாக காரியம் சரியான்றது. ஸோ ஆத்மா அப்படின்னு உணர்ந்தாலே உள்ளே இருக்கிற பூதம் எல்லாம் ஓடி போயிடும். அதுக்கு வெறும் புள்ளியில் எங்கே பூதம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு? காமமாக இருந்தாலும் சரி, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே. ஆனால் எல்லாருடைய பூதமும் அப்படியே ஒரு செகண்ட்லலாம் வெளியேறிடாது, டைம் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு நினைவு செஞ்சு கணக்கு வழக்கம் முடிக்கிறீங்களோ, முடித்து உங்களுடைய குணத்தை தெய்வீக நடத்தையை கொண்டுட்டு வரீங்களோ, அதுக்கு ஏற்ப பதவி வகுப்பு மாறி போகிறீங்க. இந்த உலகம் கீழ் நோக்கி போயிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் மேல் நோக்கி பறந்துட்டுருக்குறீங்க. லவ் யூ பாபா. ஸோ அதுதான் ஈஸ்வரனுடைய முடியும் அடியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மகாவிஷ்ணு கீழேயும் பிரம்மா மேலேயும் பறந்து போகிறதா காட்டுறாங்க. பிரம்மாவோட பிராமண குழந்தைகளாகிய நம்மளும் மேலே போயிட்டுருக்குறோம், மற்றவங்க எல்லாம் கீழே போயிட்டுருக்குறாங்க. எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் இல்லையா. அண்ணாமலை ரஜினி படத்தில் அப்படியே வில்லன் கீழே இறங்குவாங்க எஸ்கலேட்டரில், ரஜினி இப்படி மேலே ஏறுவார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏறிட்டு இருக்கிறோம். எவ்வளோ வித்தியாசம். அப்போ அதை நினச்சி பார்க்கணும். அப்போ அந்த போதை வரணும். அவங்க கலியுகத்தில் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஆனால் நீங்கள் யார்? புருஷோத்தம சங்கம் யுகத்தை சார்ந்தவங்க. ஏனிலை மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதுதான் ஐயப்பன் படிக்கட் காட்டியிருக்கிறாங்க. மேலே இருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை நினச்சி பார்த்தாலே சம போதை வரும். ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட்லாம் குறைஞ்சபட்சம் குறிச்சாவது வைங்க. எழுதாட்டினா கூட திரும்ப திரும்ப எடுத்து பார்க்கணும். எனக்கு வாணியே வித்தியாசமாக இருக்குது இல்லையா? ஸோ பாபா எவ்வளோ ஞான சிந்தனை பண்ணி அவர் மூலமாக எவ்வளோ வெளிப்படுத்த பாருங்க. ஸோ உலகம் ஒரே உலகம்தான். ஆனால் இந்த ஒரே உலகத்தில் நீங்கள் மேலே ஏறிட்டு இருக்கிறீங்க, அவங்க இறங்கிட்டு இருக்கிறாங்க. இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம மேலே ஏறிட்டுருக்குறோம், தெரியாதனால அவங்க கீழே இறங்கிட்டுருக்குறாங்க. ஏன்னா மகாவிஷ்ணுவுக்கே தெரியாது, இறங்கிட்டு இருக்கிறார். பிரம்மாவுக்கு தெரியும், ஏறிட்டுருக்கிறார். இங்கே புத்திக்கு மட்டும்தான் வேலை இல்லையா? நான் சங்கமயுகத்தை சார்ந்தவன் உங்கள் புத்தியில் ஓடிட்டு இருக்கணும் எந்த நேரமும். அது இருந்துச்சுன்னா ஏறிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா சாதாரண நடத்தை வெளிப்படுத்தும். உங்களை புருஷோத்தமனாக ஆக்கிறதுக்காக அப்பா வர வேண்டி இருக்குது. ஸோ நம்ம எல்லார்கிட்டையும் சொல்கிறோம், நம்ம புருஷோத்தம சங்கமயுகத்தை சார்ந்தவங்க. புருஷோத்தமர்களை நம்மளை ஆக்கிறதுக்காக அப்பா வந்திருக்கிறார், அவர் வர வேண்டி இருக்குது. ஸோ அந்த யுகத்தில் இருக்கிறோம், புருஷோத்தம சங்கமயுகம். நமக்கு மட்டும், மற்றவங்க பயங்கர இருளில் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு கலியுகம். அவங்க பக்தி தான் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. காரணம், உண்மையான ஞானம் என்னென்னே அவங்களுக்கு தெரியாது. இப்போ தான் உங்களுக்கு உண்மையான ஞானம் கிடைக்கிது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஞானத்தின் ஒரு துளியினாலேயே நம்ம அரை கல்பத்துக்கு ஏறிடுறோம். அரை கல்பத்துக்கு ஏறிய நிலையிலே இருக்கிறோம் இல்லையா? அதாவது ஆத்ம உணர்விலே இருக்கிறோம். ஆனால் அங்கே ஞானத்தின் விஷயமே இருக்காது. இப்போ எடுக்கிறது தான் இந்த ஞானத்தின் ஒரு துளி தான். மகாரதி குழந்தைங்க மட்டும்தான் இதை கேட்டு ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க இங்கேருந்து போனவுடனே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஞானத்தை சுத்தமாக மறந்துடுவாங்க. அதனால் அதை அவங்களும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் சொல்ல மாட்டாங்க. பாபா கர்மத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். கர்மம்னா என்ன, அதுக்கு விளைவு உண்டு. அகர்மம், கர்மத்தின் விளைவிலிருந்து விடுபட்ட கர்மம் அகர்மம். அது சொர்க்கத்தில் நம்ம பண்ணுறது. அங்கே செய்கிற நல்ல கர்மத்துக்கு பலன் கிடையாது. ஏன்னா கொடுத்துக்கிட்டே இருந்தால் சொர்க்கத்திலே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். ஸோ அங்கே செய்கிற கர்மத்துக்கு பலன் கிடையாது, அதனால் அது அகர்மம். ஸோ கலியுகத்தில் பண்ணுற எல்லா கர்மமும் விகர்மமாக தான் இருக்குது. காரணம், தேக உணர்வுனால் உந்தப்பட்டு தான் பண்ணுறோமே. ஸோ இந்த ரகசியத்தை பகவான் புரிய வைக்கிறார். இதுதான் கல்பத்தின் சங்கம யுகம். யுகங்களின் சங்கமம் கிடையாது, கல்பங்களின் சங்கமம். ஒரு கல்பத்துக்கும் இன்னொரு கல்பத்துக்கும் நடுவில் சந்திக்கிற அந்த யுகம் இது. அந்த சங்கமயுகத்தில் தான் பழைய உலகம் முடியுது, புது உலகம் ஸ்தாபனை ஆகுது. ஸோ பழைய உலகத்தை முடிக்கிறதுக்காக உலக விநாசம், உலக அழிவு எதிரில் இருக்குது. நீங்கள் சங்கமயுகத்தில் சேஃபாக இருக்கிறீங்க. பாவம் மற்றவங்கெல்லாம் கலியுகத்தில் இருக்கிறாங்க. லவ் யூ பாபா. ஏரோப்ளைன் ஆக்சிடெண்ட் ஆனால் பேராஷூட் போட்டு ரெடியாக இருக்கிறோம் நம்ம. இது கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும்னு தெரிஞ்சுது. அவங்களுக்கு தெரியாமல் அடப்பாட பேராஷூட்லாம் போட முடியாது எங்களால். தொபுகடின்னு மேலேருந்து கீழே விழ போகிறாங்க. அதுதான் கலியுகம். எவ்வளோ பயங்கரமான இருள், விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அவங்கள விழ வைக்கிறதுக்கும் சிலர் நிமித்தமாக இருக்கிறாங்க. லவ் யூ பாபா. ஸோ அவங்க எல்லாமே ராவணனுடைய ரூபம், ராவணனுடைய கருவி. இல்லை பெண் விடுதலை எதிர்க்கணும், அது இது மொழி விடுதலை, இன விடுதலை, அப்படி இப்படின்னு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, விழ வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இது ராவண ராஜ்யம். ஆனால் நாம் இறைவன்கிட்ட ஞானத்தை கேட்குறோம். இதில் அழுக்கானவங்க உட்கார முடியாது. அவங்க அப்படி வராங்க அப்படின்னா வாயுமண்டலத்தை கெடுத்துடுவாங்க. ஸோ அதையும் மீறி மறைஞ்சி யாராவது வராங்க அப்படின்னா
அந்த மாதிரி பயங்கரமாக அடி விழும் அவங்களுக்கு, ஒரேடியாக விழுந்துடுவாங்க. ஈஸ்வரிய சபையில் அசுரர்கள் வந்தாங்கன்னா டக்குன்னு தெரிஞ்சிடும். கல்புத்தியாக தான் இருக்கிறாங்க. அசுர உலகத்தில் கல்புத்தியுடையவர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கள உட்கார வச்சா இங்கே இருக்கிறவங்களும் கல்புத்தியாக ஆக்கிட்டு போயிடுவாங்க. வாயுமண்டலத்துக்கு எடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு எல்லாமே. எல்லாருக்குள்ளேயும் விகார எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் அசுரர்கள் உள்ளே வரக்கூடாது, சென்டருக்குள்ளே வரக்கூடாது. கோபம் குறிப்பாக காமத்தை விடாதவங்க சென்டருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி மறைஞ்சு வந்தாங்கன்னா 100 மடங்கு தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. சரி இவங்க நம்மளை கண்டுபிடிக்கிறாங்களான்னு நான் பார்க்கலான்ட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீ என்ன பண்ணுற அதுக்கான பலனை நீ அடைவ, எங்களுக்கு என்ன, எப்படி சூப்பராக சொல்ல இருப்பாங்க. நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கான பலன் உங்களை தானாகவே தேடி வரும். அதனால் பாபா கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கணும். உண்மைன்ற படகு ஆடலாம், ஆனால் மூழ்காது. அதை புரிஞ்சுக்கணும். இல்லை ஆட்டங்காணும், ஆனால் மூழ்காது. படகுனாலே ஆடும் இல்லையா? ஆனால் அதில் இந்த உண்மைன்ற படகு ஆடும், ஆனால் மூழ்காது. மற்ற படகு அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே சல்லுன்னு மூழ்கி போயிடும். உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராஜ்யத்தில் நடனம் ஆடுவீங்க. அது மட்டும் இல்லை, இப்போவும் சுயராஜ்யத்தில் நடனம் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. குஷியில் நடனம் ஆடிட்டு இருப்பீங்க. அங்கே ஸ்தூலமாகவே ராஜ்யத்தில் நடனம் ஆடுவீங்க. குஷியாக இருப்பீங்க. பாபா தான் சத்தியமானவர். அப்போ அவருடைய குழந்தைங்களும் சத்தியமானவராக ஆகணும் இல்லையா? அதனால் பாபா கிட்ட உண்மையாக இருக்கணும். விகாரமே இருக்கக்கூடாது. சிவத்தந்தை எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பாபா கேட்குறாரு. பிரம்மாவுக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பரந்தாமத்தில் இருந்து அந்நிய தேசத்தில் வந்திருக்கிறார். இது அவருடைய உலகமே கிடையாது. அவர் படைத்த உலகமே கிடையாது. இது ராவணன் படைத்த உலகம். இந்த இடத்துக்கு வரார். அவ்வளோ தூரத்துலேருந்து வரார். அங்கேருந்து வந்தவர் தான் இப்போ ரொம்ப சேவை செய்ய வேண்டி இருக்குது. இரவு பகலாக இங்கே நான் சேவை செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். கடவுளே சொல்கிறார். இரவு பகலாக சேவை செய்கிறார். அதிக சேவை செய்கிறார். ஒரு வினாடி விடாமல் சேவை செய்கிறார். ஒரு பக்கம் சந்தேஷிகளுக்கு, அதாவது டிரான்ஸில் போயிட்டு வராங்களே, போக வச்சு பாபா மெசேஜ் வாங்கிட்டு வராங்களே, அவங்களுக்கும் காட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பக்தர்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ சூப்பர் பாருங்க. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா கனவுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இல்லையா? கனவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் இருக்கும். நம்ம இன்னும் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு தான் அந்த காலத்துலாம் கனவுனாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிப்பாங்க. பைபிள்லே அது இருக்கும். ஸோ இங்கே தான் சேவை. பரந்தாமத்தில் எந்த சேவையும் கிடையாது பாபாவுக்கு. அங்கே எந்த சுகமும் கிடையாது. சேவை இல்லாமல் சுகம் கிடையாது பாபாவுக்கு. அதனால் முழு உலகத்துக்கும் சேவை செய்யணும்னு வந்திருக்கிறார். அவரை தான் தந்தையே வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க. அதனால தான் வந்திருக்கிறேன் இந்த பிரம்மாவுடைய உடல்ன்ற ரதத்தில். ஆனால் உடலை காட்டுறதுக்கு பதில் அவங்க குதிரை வண்டியை காட்டிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உடல்னு வரும்போதெல்லாம் குதிரையே வரும். அஸ்வமேத யாகத்தில் பார்த்திங்கன்னா குதிரையை யாகத்தில் போடுற மாதிரி காட்டாங்க. அது உண்மையிலே என்னது? உடல் உணர்வை போடுறது. இப்போ பாபா கேட்குறார், குதிரை வண்டியில் எப்படிப்பா கிருஷ்ணர் உட்காருவார்? அவர் பறந்து போகிறவர். கலியுகத்தில் தான் குதிரை வண்டி. அவர் என்ன பாவம் பண்ணார் குதிரை வண்டியில் உட்கார? எவ்வளோ சூப்பர் பாருங்கள். குதிரை வண்டியில் உட்காரதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்றார். யோசிச்சுப்பாங்க. நமக்கு அந்த சினிமாலாம் காட்டும், வா குதிரை வண்டியில் போனால், அல்லது குதிரை மேலே போனால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் குதிரை வண்டியில் யாருக்குமே மனம் விரும்பாது அப்படின்னு பாபா சொல்கிறார்.
ஆத்ம உணர்வு மற்றும் தேக உணர்வு ரெண்டுத்துக்கான சண்டை இந்த சங்கமிகத்தில் தான் நடக்குது. ஆத்ம உணர்வை பெற்ற விஷயமும் சங்கமிகத்தில் தான் பாபா கற்றுக் கொடுக்குறாரு. தேக உணர்வுனா என்னன்னும் இங்கே தான் கற்றுக் கொடுக்குறாரு. தந்தை தவிர வேறு யாராலும் இதை புரிய வைக்க முடியாது. அதுவும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க, இப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி ஏதாவது குரு கற்பித்தாங்களா என்ன? நிறைய குருக்கள் பிரம்ம பாபா கூட வச்சுருந்தார். யாருமே அவருக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல. நிறைய பேர் ஆளுக்கு ஒரு குரு வச்சுருக்கிறாங்க. யாராவது அமைதிக்கான வழியை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு குருவை தேடி போகிறாங்க. ஆனால் அமைதியின் கடல் ஒரு தந்தை தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் தான் நம்மளை கூடவே அழைச்சிட்டு போகிறார். ஸோ கலியுகன்றது துக்கதாமம். இங்கே எப்படி அமைதி கிடைக்கும்? அமைதி கடல் தான் அமைதியை பற்றி கற்றுக் கொடுக்க முடியும். அவர் அமைதியான இடத்துக்கு தன் கூடவே எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார். ஸோ அந்த இடம் பேர் சாந்தி தாமம். அடுத்தது அவர் உருவாக்குற சுகதாமம், அதாவது சொர்க்கம். பரந்தாமத்துடைய இன்னொரு பேர் சாந்தி தாமம், அதாவது அங்கே அமைதியாக இருக்குன்றதுனால. சுகதாமத்தில் அமைதியும் இருக்கும், சுகமும் இருக்கும். இந்த ரெண்டு இடத்த பற்றியும் யாருக்குமே தெரியல. அப்புறம் அவங்க என்ன நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? கலியுகத்தில் சூத்ரர்கள் இருக்கிறாங்க. சூத்ர குலத்தினர் தான் கலியுகத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப கீழானவங்க. ஆனால் அந்த கலியுகத்துக்கு நடுவுலேயே புருஷோத்தம சங்கயுகத்தில் மிக உயர்ந்த பிராமண குலத்தினரும் இருக்கிறாங்க. இது எவ்வளோ ஆச்சரியம்! ஆனால் உங்களை தவிர இந்த ரகசியம், இந்த குலங்களை பற்றிய ரகசியம் யாருக்குமே தெரியாது. இந்த ஞானத்தை இங்கே கேட்குறாங்க, ஆனால் வெளியில் போனோடனே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, தாரணை ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ என்ன ஆகணும்? திரும்ப திரும்ப முரளி முடிச்சு ஒரு ½ கழிச்சு டக்குன்னு முரளி என்ன நடத்தினார் ஞாபகம் இருக்கணும். நீங்கள் டக்குன்னு முரளி, நிறைய பேர் முரளி கேட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஸோ அப்போ சுத்தமாக மறந்துடும், ஏன்னா ஆஃபீஸோடைய இது அப்படி இப்படி. ஸோ அப்போ என்ன பண்ணால் நடுவில் எடுத்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா தாரணை ஆகாது. எங்கே போனாலும் பேட்ஜ் அணிஞ்சிருக்கணும். இதில் வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது இல்லையா? ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸு, எங்கே போனாலும் பேட்ஜ் இருக்கணும். அது பெருமை அது இல்லையா? விபூதி வைக்கிறதுக்கு யாராவது தடை பண்ணுறாங்களா? அதே மாதிரி தான் இதுக்கு யாரும் தடை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இதை அணிஞ்சிருக்கணும். நம்மளை ஓட்டுவாங்க, கலாய்ப்பாங்க, இதில் என்ன வைக்கப்படுறதுக்கு இருக்குது? இறைவனுடைய குழந்தைன்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான் இல்லையா? நீங்கள் யாருன்றது தெரியும். நாளைக்கு இதே மாதிரி பேட்ச் பார்த்து வரும்போது இதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னு, அப்போ நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்களோ நாளைக்கு யார் பேட்ச் போட்டு வந்தாலும் அவங்கள பார்த்தோன்னே மக்களுக்கு அந்த அன்பு வரும். இன்னொன்று, பேட்ச் போட்டால் இறைவனுடைய குழந்தைன்னு நீங்கள் வெளிக்காட்டிட்டு இருக்கிறீங்கன்றது எச்சரிக்கை உணர்வுலே உங்களுடைய நடத்தை நல்லாயிருக்கும், கவனம் கொடுப்பீங்க. ஸோ ரொம்ப நன்மைக்காகத்தான் பாபா இதை உருவாக்கியிருக்கிறார். இதை வச்சு யாருக்கு வேணாலும் உங்களால் புரிய வைக்க முடியும். புத்திசாலியாக இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாபா அடிக்கடி சொல்லுவார், புக்கு இதெல்லாம் கொடுக்கும் பொழுது இதுக்கு செலவாகுமே உங்களுக்கு அப்படின்னு யாராவது புத்திசாலித்தனமாக கேட்டாங்கன்னா, ஆமாங்க செலவாகும், இருந்தாலும் இது ஏழைங்களுக்கு இலவசம்தான் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஏழைங்க கூட இந்த ஞானத்தை எடுத்தாங்கன்னா மிக உயர்ந்த பதவி அடைய முடியும். ஆனால் ஏழைங்களுக்கு பணம் கிடையாது, அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் ஏழைகளுக்கு இது இலவசம்தான் அப்படின்னு சொல்லுங்கன்றார். ஆனால் சிலர்கிட்ட பணம் இருந்தால் கூட கருமையாக, அதாவது கஞ்சித்தனமாக இருக்கிறாங்க. ஆனால் பிரம்ம பாபா பாருங்கள், பணம் இருந்துச்சு அவருக்கு, 33 கோடிக்கு அதிபதியாக இருந்தார். அத்தனையும் அப்படியே தாய்மார்கள் பேரில் எழுதி வச்சுட்டார், முடிஞ்சு போச்சு. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, எனக்கு ஞானம் கிடச்சிடுச்சு, எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. என்னுடைய இதுன்னு இருந்தால் அதுதானே எனக்கு ஞாபகம் வரும். இப்போ என்னுடைய இதுன்னு எதுவுமே இல்லை. கடைசி காலத்தில் யாராவது மனைவியை நினைக்கிறாங்க,
அப்படின்னா என்ன ஆகும்? விபச்சாரியாக பிறப்பாங்க. பெரிய கட்டிடத்தை, பெரிய பில்டிங்கெலாம் அவங்க பேரில் இருந்தால் அதுதான் ஞாபகம் வரும். ஆனாலும் கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் பிரஜையாக வருவாங்க. பாபா ஏழை பங்காளன் இல்லையா? ஸோ அதனால் ஏழைகளுக்கு இந்த ஞானம் கிடைக்கிது. அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாததுனால ஈஸியாக பாபாவை மட்டும் இதயத்தில் நிரப்பிக்கோங்க. சரீரம் விடும்போது பாபா நினைவிலே இருந்து அவங்களால மிக உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஸோ நிறைய பேர்கிட்ட காசு இருந்தால் கூட கருமையாக இருக்கிறாங்க. பாபா குழந்தை ஆன பிறகு உங்களுடைய முதல் வாரிசு சிவன் தான் அப்படின்னு புரிஞ்சிக்கலை. பக்தி மார்க்கத்தில் கூட பார்த்திங்கன்னா இறைவனை வாரிசாக்கி இறைவன் பேரில் தானம் கொடுக்குறாங்க. இறைவன் என்ன ஏழையா? அவருக்கு எதுக்கு தானம் கொடுக்குறாங்க? இறைவன் பேரில் ஏழைங்களுக்கு தானம் கொடுத்தா கண்டிப்பாக அதோடைய பலன் கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த பிறவியில் கொஞ்சம் கிடைக்கிது. ஆனால் இப்போ அந்த தானம் நீங்கள் பண்ண தேவையில்லை, ஞானத்தின் தானம் பண்ணணும் இல்லையா? அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்காக உங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிங்க. அப்போ தான் உங்களை பிடிச்சிருக்கிற கிரகணம், இந்த உலகத்தையே பிடிச்சிட்டு இருக்கிற இந்த ராக கிரகணம் இறங்கும், நீங்கும். பிரம்மா பாபா பாருங்கள், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். தன்னுடைய உடல், நண்பர், உற்றார், உறவினர் எல்லாத்தையும் அப்பாவுக்கு அர்ப்பணிச்சிட்டார். இது எல்லாமே உங்களுடைய இது பாபா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ முழு உலகத்தையும் விழுங்கிடுச்சு இந்த ராகுன்ற பாம்பு, இந்த விகாரன்ற பாம்பு. ஒரு நொடியில் எப்படி இதிலிருந்து விடுபடுறது, எப்படி கருப்பிலிருந்து வெள்ளையாகிறது, எல்லாமே நமக்கு தெரியும். அதைத்தான் நம்ம புரிய வைக்கிறோம். நிறைய குழந்தைங்க எங்களுக்கு புரியுது, உள்ளுக்குள்ளே தெரியுது, ஆனால் எங்களால் மற்றவங்களுக்கு எடுத்து தான் சொல்ல முடியலன்றாங்க. அவங்களால எந்த பயனும் கிடையாது. தானம் செஞ்சால் தான் கிரகணம் விலகும் இல்லையா? தானம் பண்ணணும், ரொம்ப முக்கியமானது. நான் உங்களுக்கு அழிவற்ற ரத்தினங்கள், ஞான ரத்தினத்தை கொடுக்குறேன். அதை எல்லோருக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பாரதத்தை பிடிச்ச, முழு உலகத்தையும் பிடிச்ச அந்த ராகுவின் பீடை விட்டு போயிடும், அந்த கிரகணம் விட்டு போயிடும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பிரகஸ்பதி தசை வரும், அதுதான் மிக உயர்ந்தது. இப்போ ஒட்டுமொத்த உலகத்திலையும் குறிப்பாக பாரதத்தில் ராகுவின் கிரகணம் தான் இருக்குது. ஸோ அது போகிறதுக்கு ஒரே வழி என்ன? இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க எல்லாருக்கும். இவர் அப்பா நம்மக்கிட்ட இருக்கிற பழசெல்லாம் வாங்கிட்டு புதுசாக கொடுக்குறார். இதுக்கு பேர் தான் பிரகஸ்பதி தசை. அந்த புது உலகத்துக்கு வரவங்களுக்கு தான் பிரகஸ்பதி தசை வந்திருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர முக்தி தாமத்துக்கு போகிறவங்களுக்கு பிரகஸ்பதி தசைன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே என்ன சுகம் இருக்குது? அங்கே எதுவுமே கிடையாது. நல்லது. ஸோ முக்தி அடையிறதெல்லாம் ஒரு பிரகஸ்பதி தசைன்னு சொல்ல முடியாது, அதில் எந்த லாபமும் கிடையாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. உதாரணக்கு நமக்கு சரம், சதா குஷியில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணுமா? ஒரு பாபாவை மட்டும் புத்தியில் வைங்க, அவர்கிட்ட உண்மையாக நடந்துக்கோங்க, எதையுமே அவர்கிட்ட மறைக்கக்கூடாது. பாபா கொடுக்குற இந்த அழிவற்ற ஞான ரத்னத்தை எல்லோருக்கும் நாம் பகிர்ந்தளிக்கணும். கூடவே ஒரு சிவபாபாவை தான் உங்களுடைய முதல் வாரிசாக ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணிக்கணும். இதில் கருமித்தனமே இருக்கக்கூடாது. இருந்தால் நமக்கு தான் நஷ்டம் இல்லையா? முழுக்க முழுக்க உடல், பொருள், ஆவி அனைத்தும் பாபாவுக்கே, பாபாவுடைய சேவைக்கு அப்படி அர்ப்பணிக்கணும். அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கிற ராகத்திசை நீங்கும். வரதானம், கம்பீரம் அப்படிங்கிற குணத்தின் மூலமாக முழு மதிப்பெண்கள் சேமிக்கக்கூடிய கம்பீரத்தன்மையுடைய தேவி தேவதை ஆகுங்கள். ஸோ இங்கே கம்பீரம் அப்படிங்கிறது ஒரு முதிர்ச்சித்தன்மை
மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை சொல்கிறார் பாபா. இப்போ ஒருத்தங்க நம்மளை திட்டுறாங்கன்னா திருப்பி திட்டுறது பேர் கம்பீரம் இல்லை. நான் விட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அழகாக போயிட்டு அவங்கக்கிட்ட மறுபடியும் அதே அன்போடு பேசுனீங்கன்னா அதுதான் கம்பீரம், அதுதான் வீரம், அதுதான் மெச்சூரிட்டி. இப்போ அந்த குணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் தொண்ணு பேசுகிற பழக்கம் அதிகமாகிடுச்சு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு அதை மற்றவங்க கிட்ட சொன்னாலே நீங்கள் செஞ்ச காரியத்தோடைய பாதி பலன் முடிஞ்சு போச்சு, அழிஞ்சிச்சு. ஸோ பாதி தான் சேமிப்பாகுது. அப்போ அது பேர் புத்திசாலித்தனமா? ஸோ மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய குழந்தை முழு மதிப்பெண்கள் சேமிப்பாகணும் அப்படின்னா தான் செய்கிற நல்ல காரியத்தை வெளியில் சொல்லாது. அதனால் கம்பீரத்தன்மையுடைய தேவதைகளாகுங்க. முழு மதிப்பெண்ணும் அள்ளிட்டு போங்க. நீங்கள் செஞ்சதை வர்ணனை பண்ணுறதுனால உங்களுடைய மதிப்பு குறைஞ்சிடும். ஸோ அப்போ புத்திசாலியாக இருக்கணும். இல்லை செய்கிறத சொல்லக்கூடாது. பக்தியில் கூட அந்த தானம் செய்கிறது சொல்ல மாட்டாங்க, சொன்னால் பலன் போயிடும் அப்படின்ட்டு. ஸோ முழு மதிப்பெண் வரணுன்னா என்ன ஆகும்? எல்லாமே பண்ணுங்கள், சேவை தாரணை எல்லாமே. ஆனால் அமைதியாகவே இருங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு முஸ்லீம் தலைவர் ஒரு விவாத மேடை, அப்போ அவர் பயங்கரமாக விவாதம் பண்ணுறதுல ஃபேமஸ், நம்பர் 1 உலக அளவில். அப்போ அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது ஒரு சகோதரர் எழுந்துச்சி கேட்குறார். அவர் ஆக்சுவலாக முஸ்லீம் தான், ஆனால் நாஸ்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாத முஸ்லீம். ஸோ அப்போ அவர் கேட்குறார், இந்த டார்வின் தியரியை வச்சு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய ஆதாரம் இருக்க, என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த முஸ்லீம் தலைவர் சொல்கிறார், நானே டாக்டர் தான் தெரியுமா, நம்ம என்கிட்ட நீ தியரின்ற அதுன்ற இதுன்ற, எனக்கு நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன்னு நினச்சேன் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ பாருங்கள், என்ன சொல்கிறாங்க முக்கியம் இல்லை, ஆனால் அந்த அகங்காரம் வந்துடுது பாருங்கள், முடிஞ்சு போச்சு. ஸோ அது எதுக்கு சொல்லணும்னா, அந்த மெச்சூரிட்டி நம்ம எழுந்துடுவோம். ஏன்னா இப்போ எல்லோரும், ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஞானம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஞானத்தை கொடுக்கறதை விட எப்படி கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அவர் அந்த முஸ்லீம் தலைவர் பேசினது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் பேசின விதம் தப்பாக இருக்கிறதுனால எல்லாமே போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. கொஞ்சம் கூட அந்த அப்படியே அவ்வளோ ராயலாக நடந்துக்கணும், ராயல் தன்மை கரெக்டாக சொல்லணுன்னா. ஸோ அமைதி தான் எல்லாமே. பவர் ஆஃப் சைலன்ஸ் இல்லையா. ஸோ அதிகம் பேசுனீங்கன்னா அவசியம் பாவம் செய்கிறாய் அப்படின்னு பைபிளில் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது. சரி, ஸ்லோகன். பிந்து ரூபத்தில் நீங்கள் நிலைச்சிட்டிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வினாடியில் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். செம்ம சூப்பர் இது இல்லையா. நான் புள்ளி, நீங்களும் புள்ளி, பாபா புள்ளி, நடந்ததுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. ஸோ ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரு அப்படின்னா அது ஒரு புள்ளி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்களும் ஒரு புள்ளின்னு நினச்சிட்ருக்கீங்க. அந்த ஆத்மாவுடைய குணம், புள்ளியோடைய குணம் போயிடக்கூடாது, அந்த அமைதியை இழந்துடக்கூடாது அப்படின்ற உணர்வில் அந்த ஆத்மா அதில் ரெக்கார்டாக இருக்கிற நடிப்பை நடிக்குது. அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் விலகி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு பெரிய விஷயமா தெரியாது. டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் புள்ளி ரூபத்தில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற செம்ம பவர்ஃபுல்லான வாணி, பயங்கர வித்தியாசமான வாணியும் கூட இல்லையா. லவ் யூ பாபா. தேங்க்யூ பாபா.